Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. +2 computer science, computer application la chapter 9 last discuss பண்ணோம். chapter 9 last என்ன discuss பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி லெசன் தான். ஸோ அந்த லெசனில் ஸ்மால் லெசன் அப்படிங்கிறப்போ அதில் நிறைய ப்ராசஸ்லாம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா சர்டைன் டாபிக் மட்டும்தான். ஸோ இந்த சாப்டர் 9 கனெக்டிங் பிஹெச்பி அண்டு MySQL அப்படிங்கிற சாப்டர் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் மெயினாக ப்ராசஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MySQL ஃபங்க்ஷன் இன் பிஹெச்பி ஸோ அந்த MySQL ஃபங்க்ஷன் பிஹெச்பியில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா database collections managing database connections. உங்களோட டேட்டாபேஸில் என்னென்ன கலெக்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது, மேனேஜிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ், performing queries and closing connections. ஸோ இந்த 4 டாபிக் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எலாபரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிளோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுங்களா? க்ளோசிங் கனெக்ஷன் சின்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணோம், performing queries டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் நம்மளுடைய டேட்டாபேஸுடைய ப்ராசஸ், மேனேஜிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் என்ன, நம்மளுடைய டேட்டாபேஸில் எப்படிலாம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் MySQL functions in PHP and learning objectives இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடித்தோம். ஸோ ஆஃப்டர் தட் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் த லெசன் ஃபார் கிவிங் சம் டீடைல்ஸ் do you know 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Facebook technology, familiar, for most of the members are familiar in Facebook technology. Stack consists of application written in many language, including PHP and many others. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் டெக்னாலஜி எல்லாமே இதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா PHP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Facebook still uses PHP but it has built a compiler for it so it can be turned into a native code அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய PHP கோட்லேருந்து அது நேட்டிவ் கோடெலாம் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஃபேஸ்புக் ஹேஸ் மெனி திங்ஸ் பில்ட் இன் PHP. நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் எதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் இன் PHP கோடில் தான் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் த ரியல் PHP அப்படின்னு சொல்லலாம். ரியல் PHP. Facebook has written alternative version of PHP. the original version PHP யூஸ் பண்ணாமல் the alternative version யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can write or return the some code. So version of PHP that is hip hop HPP which help to convert PHP code into C++. என்னுடைய PHP கோடை என்ன பண்ணாங்க அப்படின்னா இட் கன்வெர்ட் C++ கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டாங்க. PHP also attracted the development of many software. PHP என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா many softwares has attract the development of many software frameworks that provide building block and a design structure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஃப்ரேம்ஒர்க் அண்டு பில்டிங் பிளாக் ப்ராசஸ் எல்லாமே எதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த PHPயில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டு a design structure to promote rapid application development RAD. அதோட அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா rapid application development. Some of this include PRADO டெக்னிக்கையும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேக் PHP, சுமனி, கோட் இண்டிகேட்டர், லார்வா, YI, ஃப்ரேம்ஒர்க்,
Palanco and Zeta framework, offering features similar to other web framework. What is a framework அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப் டெவலப்மெண்ட், வெப் பேஜ் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே மெயின் தீமாக ப்ராசஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஹெச்பியில் நடக்கக்கூடிய ஒரு திங் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பிஹெச்பியில் நடக்கக்கூடிய ஒரு திங். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றின கண்டென்ட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர் தட் ஃபார் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஆல் லெசன் எல்லா லெசன்லையுமே இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேருந்து கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 1 மார்க் 2 மார்க் கொஷின் நம்மளுக்கு டெஃபினட்டாக கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடியது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த PHP இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஹெச்பின்னு என்ன, பிஹெச்பி எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் கம்யூனிட்டி சப்போர்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னுடைய ப்ராசஸ் ஆர் என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்றாங்க. பிஹெச்பி இஸ் அ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், ஃபெமிலியர். இஸ் அ பிஹெச்பி என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ server side scripting language designed for web development. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 70% ஆஃப் வெப்சைட் ஹேஸ் பீன் பில்ட் இன் பை PHP அண்ட் MySQL. ஒரு 1 மார்க் கொஷின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 70% ஆஃப் வெப்சைட்ஸ் எதில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட PHP அண்டு MySQL க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேஜர் ஆஃப் வெப் சர்வர்ஸ் கேன் சப்போர்ட் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். மேஜர் ஆஃப் த வெப் சர்வர்ஸ் கேன் சப்போர்ட் எதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. Now after that அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PHP can embedded easily with HTML and client side scripting language. என்னுடைய PHP எங்கே embedded பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா with HTML client side scripting language. இதில் க்ரியேட் பண்ணி இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா client side scripting language சப்போர்ட் பண்ணுறாங்க. PHP has a built-in function which can easily connected to MySQL database. ஸோ இந்த PHP பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா ஒரு ஆப்ஷனல் PHP as a built-in function. அதில் எதுக்கான PHPயில் பார்த்திங்கன்னா எனக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா which can be easily connect to MySQL database. MySQL டேட்டாபேஸில் ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. PHP scripting language as supported by many software frameworks. இதில் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெனி சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் பி சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஃபார் இந்த PHP கனெக்ஷன் ப்ராசஸில். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனையும் கொடுத்துருக்கூடிய கிளாஸரி முதற்கொண்டு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா தரவாக படிக்கணும். ஸோ இந்த கிளாஸரியில் கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸ் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவாக டிஃபைன் பண்ணி எனக்கு ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? SQL இஸ் அ domain specified language used in programming and designed for managing data held in a relational database management system அப்படின்னு சொல்லலாம். held in relational database management system. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா queries. ஸோ இந்த queries அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட query-யை டெவலப்மெண்ட் பண்ணுறோம். How we can develop, how we can create a query is a request for data or information from database table or combination of tables அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா request for data or information. இந்த கொரிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணுறோம் யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா request for data and information from database table or combination of tables அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா MySQL
MySQL is an open source relational database management system. MySQL அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a open source relational database management system. It is a open source relational database management system. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படிங்கிறது நம்மளுடைய டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்யூ ஆர் ஒன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய டேட்டா ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்வர் டெக்னிக்யூ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கூகுள், யாகூ, இது எல்லாமே எக்ஸெட்ரா இது எல்லாமே என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சர்வர் அப்படின்னு சொல்ல முடியும். அண்டு லோக்கல் சர்வர் இருக்குது. ஆல்சோ a server is a computer or a device that provides functionality for other program or devices called clients. For example, எனக்கு client என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்களோ அது எங்கே ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the inside of சர்வரில் நடக்கும். ஸோ அப்போது என்னுடைய ஒரு டிவைஸோ அல்லது ஒரு ப்ரோக்ராமோ ஒரு அப்ளிகேஷனோ நான் ரன் பண்ணணும் அப்படின்னா எங்கே ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வரில் ரன் பண்ணலாம். திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் கால்டு கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஆர்கிடெக்சர் கால்ட் ஆஸ் கிளைண்ட் சர்வர் மாடல் அண்ட் a single overall computation. இது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சிங்கிள் அண்ட் ஓவரால் கம்ப்யூட்டேஷன் is distributed across multiple process or device. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸஸ் ஆர் டிவைஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்வர். மெயின் ஆஃப் தீம் அது ஒரு சர்வர் அப்படிங்கிறதும் ஒரு கம்ப்யூட்டர் தான். a device that provide functionality, ஒரு டிவைஸை ப்ராசஸ் பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைஸ் கால்டு கிளைண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராம் அண்ட் டிவைஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். Now architecture is called the client server model அப்படின்னு சொல்கிறோம். Architecture is called the client server model. A single overall computation is distributed across multiple process or a device அப்படின்னு சொல்கிறோம். multiple process or a device அப்படின்னு சொல்கிறோம். Now நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டேட்டாபேஸ். A database is a organized collection of data. Organized collection of data. A database அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆஃப் திங் a organized collection of data generally stored and accessed electronically from a computer system. இது எங்கேருந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா generally stored and accessed electronically from a computer system. இது எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா electronically from a computer system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய லெசனில் கொடுத்துருக்கூடிய இந்த டேட்டாபேஸ்க்கான கிளாஸரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா SQL ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கொரிஸ். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா MySQL. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சர்வர். அதுக்கு லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா which is a correct function to execute the SQL query in PHP. The answer is A. MySQL query connect object SQL query syntax discuss பண்ண ஞாபகம் இருக்கா? Which is a correct function closing connection in PHP. Second one, which is a correct function closing PHP. A. MySQLi close connection object. Now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா third one. அதுக்கடுத்தது என்னது third one. ஸோ third one question என்னன்னு பார்த்தீங்கன்னா which is the correct function to establish connection in PHP. Which function is connect to establish A option. Fourth one, which is the not a correct MySQL function in PHP. Not a
C option, MySQLi select data function. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா fifth one, how many parameters are required for MySQLi connect function in PHP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா C4. How many parameters are required for MySQLi query function in PHP? Sixth one, 2 parameter. Seventh one, how many parameter required for MySQLi close function in PHP? Only one function. Eighth one, which version of PHP supports MySQLi function அப்படின்னு பார்த்தீங்கன்னா version 5.0 அப்படிங்கிறத நம்மளுடைய நியூ வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மார்க் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு வேர்ட் ஃபைல் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ 2 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஆர் த MySQLi ஃபங்க்ஷன் அவைலபிள் PHP, என்னென்ன MySQL ஃபங்க்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா MyConnect, MySQLi close, MySQLi select DB, MySQLi affected rows, MySQLi connected errors, MySQLi fetch association function. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் MySQLi ஃபங்க்ஷன், செகண்ட் கொஷின். ஸோ MySQLiயோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP MySQLi improve. I stands for improved. The MySQLi functions allow you to access MySQL database servers and its more new features. அதில் என்னென்னா more features availability இருக்குது. Then third question, what are the types of MySQLi function available in PHP? Different types of MySQLi functions available in PHP, which are the first one, MySQLi connect function, MySQLi select DB function, MySQLi query function, MySQLi num rows function, MySQLi fetch array function, MySQLi close function. மொத்தம் டோட்டலாக 6 ஃபங்க்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கனெக்ஷன் அண்டு க்ளோஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. MySQLi connect function அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா it open a connection to a MySQL server, it returns values. MySQLi close functionல it is used to close an existing opened database connection between PHP scripting and MySQL database server. Now second point, MySQLi connect functionல syntax கொடுத்துருக்காங்க. MySQLi connect server name, user name, password, DP name. MySQLi close functionல syntax MySQLi close connection object. That's enough for difference between connection and close function. Now sixth question, what is connecting string? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா MySQLi ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கனெக்ஷனுக்கான சின்டாக்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு டெஃபினேஷன் லைன் மட்டும் சொல்கிறேன். MySQLi query is a function helps to execute the SQL query statements in PHP scripting language. Now sixth question, what is connection string அப்படின்னு சொல்கிறாங்க. Connection string is a string that specifies information about the data source and the means connecting to it. It includes attributes such as name of the drive, server and database, as well as username and password. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய 6 3 மார்க் கொஷின்ஸு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3 மார்க் கொஷினில் 3 கொஷின் இருக்குது. ரைட் எ சின்டாக்ஸ் ஃபார் MySQLi query புக்கில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ கண்டுபிடிங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த பர்பஸ் ஆஃப் MySQLi ஃபங்க்ஷன் அவைலபிலிட்டி. MySQLiயில் என்னென்ன ஃபங்க்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குங்கிறது வேணும் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன் பாருங்கள்.
the MySQLi function which are related to MySQL database connectivity and management. First point. Second point, it is used to sets the connect option and change connection settings. Third point, it is used to pings a server connection and reconnect to server if connection is lost. Fourth point, this function neglects special character in a string for an SQL statement. Fifth point, this function refreshes tables or caches or resets replication server information. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா write MySQL connection syntax with example. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 mark question. Discuss in detail about MySQL functions with example. MySQL functions with the example. நம்மளோட MySQL என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, connect function, close function, select db function, MySQL affected rows function, MySQL connect error function, MySQL live fetch accession functions. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு அந்த கொஷினில். Now second 5 mark question பார்த்தீங்கன்னா explain detail types of MySQL function connections methods in PHP. Explain detail types of MySQL connection method in PHP. ஸோ நம்மளுடைய ஆப்ஜெக்ட் கனெக்ஷனை PHP எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் MySQLi query with an example. என்னென்ன கொரியில் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the function can be used to execute the following query types: insert, select, update and delete. ஸோ இந்த ப்ராசஸில் நம்மளுடைய கொரியில் பர்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 9th லெசன் சாப்டர் 9ல் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே. சாப்டர் 9ல் கனெக்டிங் PHP அண்ட் MySQL அப்படிங்கக்கூடிய லெசனில் பார்த்தக்கூடிய ப்ராசஸ். ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த கனெக்டிங் PHP அண்ட் MySQL பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா பேஸ் ஹவு வி கேன் கனெக்டிங் த டேட்டா பேஸ், எப்படி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது, அண்டு PHP ஹவு கனெக்ட் பண்ணுறது, MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி அதை நம்ம ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறது, தென் ஹவு டு ரைட் த டேட்டா அண்ட் ஹவு டு க்ளோஸ் இட் த PHP அண்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டன் இன் த PHPயில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் டன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ், அதில் டிஸ்கஸ் பண்ண 4 பாயிண்ட் அகைன் ரீகால் பண்ணுறேன், அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். டேட்டா பேஸ் கலெக்ஷன்ஸ், என்னுடைய டேட்டா பேஸில் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது, மேனேஜிங் டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஃபார்மிங் கொரிஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோசிங் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் அதுக்கடுத்த லெசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லெசன் நெக்ஸ்ட் லெசன் சாப்டர் 10, அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் லெசன் சாப்டர் 10. ஸோ இந்த சாப்டர் 10 பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ அதை போகிறதுக்கு முன்னால் இந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ create a simple student login form to validate username and password using PHP and MySQL server side validation. உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணணும். எது பேஸ் பண்ணி ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் ஆகிற மாதிரி ஒரு PHPயில் ஒரு கோடு க்ரியேட் பண்ணி அது எந்த ரிலேட்டடில் வேலிடேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா சர்வர் சைடு வேலிடேஷன் ப்ராசஸை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் எ சிம்பிள் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இன்னொரு ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டு இன்சர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் லைக் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு
அந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயிலை இன்சர்ட் பண்ணுறோம். வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் நேம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எக்ஸெட்ரா. யூஸிங் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா பிஹெச்பி அண்ட் MySQL சர்வர் சைடு வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சர்வர் சைடு வேலிடேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 9th லெசனுடைய கம்ப்ளீட்டேஷன் ப்ராசஸ் கனெக்டிங் பிஹெச்பி அண்டு MySQL. வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் இருக்கும். நான் அதுக்கடுத்த லெசன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சாப்டர் 10. ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நிறையா. ஸோ இந்த சாப்டர் 10 பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். கண்டிப்பாக அதிலேருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் ஆர் 3 மார்க் கொஷின் பப்ளிக் கொஷின்லேயே உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் நம்ம சாப்டர் 9 வரலும் நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ராசஸ். பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர் 1 வந்து மல்டிமீடியா and desktop publishing. Chapter 2 an introduction to Adobe PageMaker. Chapter 3 introduction to database management system. அதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டாக ப்ராசஸில் இருந்துச்சு. Chapter 4 introduction to hypertext preprocessor எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். HTTP. ஸோ ஒவ்வொரு லெசனுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். இன் பிஹெச்பி பார்த்திங்க அப்படின்னா எத்தனை லெசன் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 பிஹெச்பி ஃபங்க்ஷன் அண்ட் அரே, பிஹெச்பி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்ட்ரக்சர் பிஹெச்பிலேயே, ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் பிஹெச்பி யூஸ் பண்ணியே, கனெக்டிங் பிஹெச்பி அண்ட் MySQLi. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்பி ரிலேட்டட் மட்டும் எத்தனை லெசன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட், இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் 5, 6, 7, 8, 9 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 lesson பார்த்தீங்கன்னா related only the PHP concept. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா related networking conceptல உங்களுக்கு explanation கொடுக்க வராங்க. ஸோ நெட்வொர்க் கான்செப்ட் ரிலேட்டடாக எத்தனை லெசன் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், சாப்டர் 10 1, 2, 3, 4 லெசன் நம்ம ரிலேட்டட் அடுத்தது நெட்வொர்க்கிங்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெட்வொர்க்கிங்னா என்ன சார்? வாட் யூ மீன் பை நெட்வொர்க்கிங்? ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்ன? இன்ட்ரடக்ஷன் மட்டும் இந்த டாப்பிக்கில் சொல்கிறேன், இந்த ப்ராசஸில் பார்க்கலாம். ஆஃப்டர் எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு என்னது? ஒரு அறிமுகம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டரோட நெட்வொர்க்குக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ் இட் வில் பி இன்டர்கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம் த்ரூ வயர்ஸ் ஆர் த்ரூ வயர்லெஸ் ப்ராசஸில். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காக சார் நம்ம நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் இம்பார்ட்டன்ட் டூ பர்பஸ் வித் ஷேரிங் அவர் டேட்டாஸ், with sharing our devices for one computer to another computerல ஷேர் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணது. and as well as the fastest process of networking concepts. ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அல்லது என்னுடைய டேட்டா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எனக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் என்னுடைய நெட்வொர்க்கிங் கான்செப்ட். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு குட்டி ஜென்ரல் லைஃபோட சொல்கிறேன்னு கேளுங்களேன். என்னுடைய ஓல்டன் டேஸ் ஆர் இந்த ஏர்லி டேஸ்லாம் நம்மளுடைய கம்ப்யூட்டர் இல்லாதப்போ நம்ம எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்லி டேஸில் நம்மளுடைய ப்ரோ மூலிமா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், செய்திகள் அனுப்பணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒற்றர்கள் வச்சு அனுப்பணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவன் போஸ்ட் மெயினாக அதுக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டாக வந்தோம். போஸ்ட் இது மாதிரி பண்ணோம். அதுக்கடுத்து டெலகிராம் வந்தோம். அதுக்கப்புறம் வயர்டு ஃபோன், வயரில் ஃபோன் இருக்கிற மாதிரி ஃபோன் பேசணும். லேண்ட்லைன் மூலிமா பேசணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம். லைட்லி iOS மொபைல் ஃபோன்.
ஆண்ட்ராய்டு இல்லாமல் iOS, Symbian OS. ஸோ இதில் நிறைய ஓஎஸ் அவைலபிலிட்டி இருக்குது மொபைல் ஃபோன்ஸில். ஸோ அந்த iOS மொபைல் அண்டு Symbian OS. ஸோ இது யூஸ் பண்ண மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம். நான் கரண்ட்டாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம், விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம், ஆப்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஒவ்வொருத்தரும் கம்யூனிகேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு ஷேர் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஷேர் பர்டிகுலர் டேட்டாஸ் ஆர் டீட்டெயில்ஸ் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போது நம்மளுடைய டேட்டா நெட்வொர்க்கோடைய இம்பார்ட்டன்ட் திங் என்ன, நம்ம ஈஸியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், ஃபாஸ்டஸ்ட்டாக பண்ணணும், குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஆல்சோ ஆல் த டேட்டாஸ் அவைலபிள் இன் த இன்சைட் ஆஃப் த நெட்வொர்க் ஆர் இந்த சர்வர் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மெயின் ஆஃப் திங் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூஸ் ஆஃப் இன்டர்நெட் மெயின் தீம். இன்டர்நெட்னால் என்னென்னு படிப்போம், ஒரு கிளான்ஸ் அப்படியே சொல்கிறோம் லெசனை பற்றி. அதுக்கப்புறம் நம்ம எலாபரேட்டாக ஒவ்வொரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இன்டர்நெட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் இன்டர்நெட் ஃபர்ஸ்ட் டாபிக். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இன்டர்நெட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நெட், இன்டர்நெட்டுடைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன. அண்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்நெட்டுடைய எக்ஸ்ப்ளோரேஷன். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். நம்மளுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் எவ்வளோ க்ரோத்தாக இருக்குது, எவ்வளோ பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுதான் க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூசேஜ், வாட் இஸ் த யூசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் யூசேஜ் ஆர் யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ் இன் பிஸ்னஸ், எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட்வொர்க்ஸ் இன் பிஸ்னஸ், நெட்வொர்க்ஸ் அட் ஹோம், நம்ம ஹோமில் யூஸ் பண்ணுறோமா, ஆமாவா இல்லை, பிஸ்னஸில் நெட்டு யூஸ் பண்ணுறோம், இன் பிஸ்னஸ் நெட்வொர்க்ஸ் அட் ஹோமில் யூஸ் பண்ணுறோம், மொபைல் நெட்வொர்க்ஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சோசியல் அப்ளிகேஷன்ஸ். வாட் டு யூ மீன் பை சோசியல் அப்ளிகேஷன் ஃபார் லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய நெட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ நம்ம அதை பற்றின லெசன் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், டீட்டெயிலாகவும் எலாபரேட்டாகவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஐடியா வந்துருச்சா, இந்த இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க் அப்படிங்கக்கூடிய லெசனில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கா. ஸோ அகைன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்மளுடைய லெசனில் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஆஃப் தீம் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இன்டர்நெட்னா என்ன, வாட் இஸ் இன்டர்நெட் அண்ட் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நெட், uses of internet exploration, growth of computer networking, uses of computer networks ல பார்த்தீங்க அப்படின்னா network in business, networks at home, மொபைல் நெட்வொர்க்ஸ், சோசியல் நெட்வொர்க்ஸ்லாம் என்னென்ன அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ இதுவரையிலும் நம்மளுக்கு இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஆஃப் இன்ட்ரடக்ஷனில் இருக்கட்டும். நான் அதுக்கடுத்த கிளாஸில் நம்ம ஃபுல்லாக எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய இந்த பார்கோட் ரீடர் டெஃபினட்டாக நீங்கள் ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். பிகாஸ் ஒய் ஐ எம் டெல் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் ரீடரில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு லெசன்லேயுமே ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாலுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு டாப்பிக்கோடு சில டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி த லெசன் ஃப்ரெண்டில் மட்டும் கொடுக்காம நிறைய டாப்பிக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, புரியல அப்படின்னா அதையும் கேளுங்க. ஸோ உங்களுக்கு நடத்தக்கூடிய டாபிக் எல்லாமே கிளியராக இருக்கணும். கிளாஸ் ஒர்க் நோட்டில் டேட் வைஸ் போட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அந்த புக்கில் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். இந்த ஓல்டு புக் வச்சு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கம்பேர் டு நியூ புக்கை கம்பேரிஷன் பண்ணி பாருங்கள்.
நியூ புக்கில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட்டு ஓல்டு புக்கில் அதிகமாக கொடுத்ததெல்லாம் இதை லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளியராக பாருங்கள். சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். சாப்டர் 10 இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை. தேங்க்யூ.